இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதே தட்டு இட்லி கடைக்கு தான் வந்திருக்கோம். தட்டு இட்லி கடையோட பார்ட் 3 வீடியோ தான் இது. பார்ட் 2 வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா வீடியோ கீழே நான் பின் பண்ணி வச்சுருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையில் டின்னரோட ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிஷ்ஷு வச்சுருக்காங்க. அந்த 5 டிஷ்ஷையும் நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கடையோட மெயினான ஐட்டத்தை எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தட்டு இட்லியை 4ஆக கட் பண்ணி அதுக்கு மேலே நெய்யை ஊற்றி அப்படியே மேலே பொடியை பரபரன்னு தூவி 4 பெரட்டி அப்படியே தட்டில் என் கையில் கொடுத்துட்டாங்க. அதை பார்க்கும் போதே நாக்கில் எச்ச ஊற ஆரம்பிச்சிச்சு. இந்த டிஷ்ஷோட பேர் பார்த்தீங்கன்னா தட்டு பொடி இட்லி. அதை அப்படியே புட்டு ஒரு வாய் எடுத்து வச்சோம் பாருங்க, டேஸ்ட்டு பங்கமாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடையோட சிக்னேச்சர் டிஷ்ஷான தட்டு இட்லி தான். தட்டு இட்லி கூட சாம்பார் சட்னி எல்லாம் சேர்த்து ஊற்றி கொடுத்துட்டாங்க. நான் அப்படியே அதோட மிக்ஸ் பண்ணி குழப்பி ஒரு வாய் எடுத்து வச்சேன். ஸோ இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தவாவில் தோசையை ஊற்றி அதுக்கு மேலே முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே சிக்கன்லாம் ஆட் பண்ணி தோசையை 2ஆக கட் பண்ணி தட்டில் சால்னா ஊற்றி கொடுத்துட்டாங்க. தோசையை அப்படியே புட்டு பார்த்தா கேக்கு மாதிரியே வந்துச்சு. அப்படியே அதை சால்னாவில் ஒரு டிப்பு வச்சு வாயில் எடுத்து வச்சேன் பாருங்க, டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. அந்த தோசைக்குள்ளே அந்த சிக்கன் ஸ்டஃப் வந்து உண்மையாகவே சொல்கிறேன் சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பன் பரோட்டா தான். அதுக்கு மேலே சால்னாலாம் ஊற்றி நானும் என் தம்பியும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு சாப்பிட்டோம். ஃபைனலாக என் தம்பி அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராகவே இருக்குன்னு சொன்னான். அடுத்து பார்த்தீங்கன்னா இலை பரோட்டான்னு ஒரு ஐட்டம் கொடுத்தாங்க. பரோட்டாக்குள்ளே ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா முட்டை சிக்கன்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஃபைனலாக இதையும் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு. மார்னிங் டிஃபன்லேருந்து நைட் டின்னர் வரைக்கும் இந்த கடை ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட்னே சொல்லுவேன். ஸோ நீங்கள் எப்போனா டி நகர் பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஸ்பாட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையோட லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.